கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். துரோகிகளை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல துரோகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை செய்கிறேன், இதை செய்ய மாட்டேன், இப்படி இருப்பேன், இப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு அகென்ஸ்டாக போனால் துரோகம் தான். நான் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போனால் கூட துரோகம் தான். நாளைக்கு நான் வரேன் அப்படின்ட்டு வராமல், துரோகம் வந்து ஒரு சராசரியாகவே. அதை விட தாண்டி போய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க கூட இருந்து நான் உன்னை முழுசும் காப்பாற்றுவேன்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் டீடெல்லாம் போட்டு ஏமாத்தினா அது இன்னும் துரோகத்தில் இன்னொரு உச்சம். கணவனை அல்லது மனைவியை விட்டுட்டு செத்து போன எல்லாருமே துரோகிகள் தான். கணவனை அல்லது மனைவியை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல ஒருத்தர், அவங்களாம் யாருன்னா துரோகிங்க தான். நான் கட்சி வரைக்கும் உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு போனோம் தானே, துரோகி தான். சொல்லாமல் கொள்ளாமல் சேர்த்த எல்லாருமே துரோகிங்க தான். ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி திடீர்னுட்டு ஆக்சிடென்ட்லேயோ அதுலேயோ எதுலையோ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்கல்ல. இப்போ துரோகம் ரெண்டு விதத்தில். இப்போது அவனால் முடியாமல் ஏதோ ஒரு விபத்தினால ஆனதும் துரோகம்தான். துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மனிதன் வாழ்ந்துனே வந்தான்னா சாக மாட்டான், சமாதி அடையலாம். துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு குரு பேசுகிறாரு, போகிறாரு, அவரை கூட இருக்கிறேன், நான் செயல்படுறேன், அம்மா அவரோட முரண்படுறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முரண்பட்டால் அவர்கிட்டே போய் சொல்லலாம், இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் நீங்கள் முரண்படுறான்ட்டு சொன்னால் அவர் நான் ஏன் ஒழுக்கம் அது ஒழுக்கன்ட்டாருனாக்கா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த உலகத்துக்கு போய் சொல்லணும் தானே, எடுத்து சொல்லணும்ல, இந்த குரு மோசமானவர், கெட்டவர், சமூகத்துக்கு ஒத்து வராதவருன்னு சொல்லணும் தானே, தப்பு கிடையாது, சொல்லணும். அது மாதிரிலாம் செய்யணும், அது பேர் துரோகம் கிடையாது. உண்மையை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு குருக்கிட்ட வந்தாங்க, ஒரு குரு வந்து ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சிச்சு. ஏமாத்துறாரு தெரிஞ்சவொடனே அது என்ன பண்ணுறாங்க, வெளியே போய் விளம்பரப்படுத்துகிறாங்க, இவர் இந்த மாதிரியான ஆள், இவர் அசிங்கமானவர், நீங்கள் தெரியாமல் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க, 4 பேர் வந்து ரெக்கார்டு போட்டு பொம்பளைங்கள சிரிக்கிற மாதிரி காமிக்கிறாரு, உண்மையிலே அங்கே சிரிக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் உண்மைதானா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுற மனநிலை உள்ளவங்களுக்கு தான் அது பொருந்தும். ஒரு சந்தர்ப்பம் இது வந்து அதுமாரி சொன்ன உடனே நீங்கள் வந்து பார்க்கணும், அந்த ஆமாம் தானா, அப்படி தான் நடந்துக்கிறாரா, அவர் அந்த மாதிரி ஆள் தானா அப்படின்ட்டு. அதனால் துரோகி யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பார்த்தோன்னே ஆராய்ச்சி பண்ணாமங்கிறான் பற்றியா, அவன் தான் துரோகி. சொன்னவனுக்கு வந்து துரோகம் பண்ணுறது வந்து வேலையா இல்லை, அவன் பாதிக்கப்பட்டுறான், ஏதோ துரோகி இல்லை, அவன் பாதிக்கப்பட்டுக்கிறான், கஷ்டம் பிரச்சனைன்ட்டு. என்னிடத்துல யாருமே துரோகம் பண்ண முடியாது, நான் யாருக்கும் துரோகம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த முரண்பாடாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமெலாம் வந்து பேசுங்கன்ட்டேன், கதவு தந்து வச்சுக்கிறேன். நான் தப்புன்னு என்ன பண்ணலாம், நேராக வந்து இங்கே வந்து பேசலாம். என்கிட்ட பேசாமல் என்னை பற்றி வெளியே போய் சொல்கிறாருன்னா அவர் துரோகி இல்லை, என்னை விளம்பரப்படுத்துறாரு. சராசரியாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. என் குரு சரி கிடையாதுன்னாக்கா யார் அவன் ஆராய்ச்சி பண்ணுவீங்க? சரி, நான் பார்ப்பீங்க, ஒரு நல்ல குருவை சந்தித்தேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் விசாரிக்க கூட மாட்டீங்க. அவர் ஏதோ நல்ல குருவை சந்திச்சாரா, வாழ்ந்துங்கிறாரு, போனாருன்னு விட்டுருவீங்க. நான் ஒரு மோசமான குருவை சந்தித்தேன்னா எந்த மாதிரியான மோசமானவன் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. புரியுதா? அதனால் தப்பு கிடையாது. ஆனால் என்னை விட்டு போனவங்களாம் எனக்கு எதிராக போயிட்டாங்கன்னு நினச்சக்கூடாது. நீங்கள் எனக்கு எதிராக பேசுகிறவங்களே என்னை வாழ்த்துட்டு தான் பேசுகிறாங்க. ஒன்று எப்போ சரின்னு தெரியும், இன்னொன்று ஏதோ ஒரு தப்பு இருக்கும்போது தான் சரின்னு தெரியும். அதனால் என்னாண்டியே வந்து என்னுடைய கருத்துக்கள்லாம் உள்வாங்கி எனக்கு எதிராக ஒருத்தர் போனார்னா, எதிராலாம் போகல, எனக்கு சாதகமாக போய்கிறார். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. எப்போவுமே நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. என்னை எல்லாருக்கும் சொல்கிறது எப்படி, இப்போ என் சேனலில் சப்ஸ்கிரைபர் ஆகிறவர் சாதாரணமாக பார்த்துன்னு இருப்பார், அப்படி தானே. எதிராளி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. கடவுள் இருக்குது இல்லை, 2 பேர் பேசிக்கிறாங்க, 2 பேருமே கடவுளுக்கு துரோகிங்க தான். 2 பேருமே இருக்குதுன்றவன் சொம்மனா துரோகம் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு மதத்தில் போய் சிக்கிக்கிறான், துரோகி தான். இல்லைன்றவனும் இல்லை தானான்னு ஆராய்ச்சி பண்ணாமல் யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு செஞ்சுக்கிறான். அப்போ 2 பேருமே துரோகி தான். அப்போ யார் உண்மையானவர் அப்படின்னா, உண்மையிலே கடவுள் இருக்குதா இல்லையா, கடவுள்னா என்ன, அது எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு, அவர் தான் துரோகமற்றவர். அதர்வைஸ் 2 பேருமே யார் தான், துரோகிங்க தான். நீங்கள் துரோகிங்கன்னா நல்லவங்களாக இருப்பாங்க கெட்டவங்களாக இருப்பாங்களாம் கிடையாது. ஒன்றை முழுமையாக தெரிஞ்சிக்காத யாருமே யார் தான், துரோகி தான். அதனால் உலகத்தில் எல்லாருமே துரோகிங்களாக தான் இருக்கிறோம். யாருன்னா உண்மையாகிறாங்களா என்ன? உண்மையாக இருந்தால் இந்த பேச்சுக்கு இடமே இல்லவே இல்லை. அதனால் எனக்கு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் துரோகம் பண்ணாதவன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னும் போது எனக்கு யாரும் துரோகம் பண்ண முடியவே முடியாது. நான் டாய்லெட் கழுவும்போது ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறார் ஒருத்தருன்னா, இவர் எப்போவுமே பித்தாக இருப்பார் நீங்களும் நினச்சிங்கன்னா பாவம் தான். அப்படி தானே? இல்லை மேக்கப்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துன்னுக்கிறீங்க, எப்போவுமே இபித்தாக இருப்பார்னாரும்
பாவம் தான். சில பேர்லாம் கேட்ட உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது, நீங்கள் யார், நீங்கள் சிவகி தானே? ஆமாம் தெரியலையா உங்களுக்கு? இல்லைங்க நீங்கள் மாலையெல்லாம் போட்டே வீடியோ பார்த்துருந்தானா, மாலை இல்லாமல் இருக்கிறீங்கள, அதனால் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கு மாலை போட்டுனே தெரிஞ்சுன்னு முடியும், புரியுதா? அப்போது ஒன்றும் அது தப்பு ஒன்றும் இல்லையே, கன்ஃபியூஸாக தானே ஆகுறாங்க. அதனால் என்கிட்ட வந்து என்னை புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்னா தப்பு இல்லை, அவங்க அங்கேயே நிற்கிறாங்க. எனக்கு துரோகம் பண்ண முடியாது. ஒரு உண்மைக்கு யாராலையும் துரோகம் செய்ய முடியவே முடியாது. நீங்கள் சரின்னா அவங்களுக்கு யார் துரோகம் பண்ண முடியும்? அவங்களே அவங்க மண்ணெத்து கொட்டிப்பாங்க, இல்லை விட்டு ஓடுவாங்க. இவ்வளோ தான் செய்ய முடியுமே தவிர உங்களுக்கு துரோகம் பண்ண முடியவே முடியாது. ரெண்டாவது, உங்களை பற்றின குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னா ஒரு மிரராக இருந்து உங்களை காட்டுறாங்க, நீ தப்பு செய்கிறன்னு. தப்பு கிடையாது, நீ தப்பாக இருந்தால் சொல்லு, தப்பு இல்லை நான் அப்படி தான் இருப்பேனே சொல்லு. என்னை பற்றி யாரோ ஒரு துரோகம் பண்ணுறாங்க, ஏதோ என்னை பற்றி அவதூறு படுத்துறாங்க, என்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா அது உண்மைதானான்னு பாரு. இப்போ அவதூறு பேசுகிறவங்க ஒன்றும் பேசுகிறாங்கன்னா நீ யோசிச்சு பாரு, நான் பேசுறதுலேருந்து எதை எடுத்து அவங்க அவதூறுன்றாங்கன்ட்டு. சிவவாக்கியம் செக்ஸ் வாக்கியமாக மாற்றிடுறாரு. ஆமாம் தானே, செக்ஸ் பற்றியும் பேசி தானேங்கிறேன். இது ஒன்றும் அவதூறு இல்லையே, உண்மையை தான் சொல்கிறாங்க, பொய் ஒன்றும் கிடையாது. சிவவாக்கியம் செக்ஸும் அதில் பேசிக்கிறாரு. செக்ஸ் இல்லாமல் சிவவாக்கியம் வந்தாரா என்ன? அவரும் ஆகாயத்துலேருந்து திடீர்னு பந்து இருப்பார். அப்பாண்டேருந்து அம்மாண்ட போய் அம்மாண்டேருந்து வந்து தானே வந்திருப்பார். அப்போ செக்ஸ் பண்ணாமல் என் குரு ஒன்றும் செக்ஸ் பண்ணாமல் வந்திருப்பாரா? நான் இல்லை அப்படியே புனிதமான ஒரு மேலே வந்து ஊற்றுனாங்க ஒலி, நான் சொல்ல முடியும்? அப்படிலாம் கிடையாது. அப்போ செக்ஸோ வைக்கிறதுல செக்ஸ் இருக்கும், அதையும் எடுத்து பேசுகிறேன். அதனால் அவர் அப்படி அந்த கோணம் மட்டும் அவருக்கு பிடிச்சிருக்குது. இங்கே வந்து பேசினா ஆமாம் தானே சொல்ல போகிறேன். அதனால் துரோகம் பண்ண, உண்மைக்கு துரோகம் பண்ண முடியவே முடியாது. உண்மைன்னு புரிஞ்சிச்சானா ஒரு கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ துரோகம்னு நினைக்கிறதுனால தான் துரோகமே தவிர அதர்வைஸ் துரோகம் பண்ண முடியாது. துரோகம்னா என்ன? தெரியாமல் பாலில் விஷம் கலந்து கொடுத்து தான் துரோகம், அப்படித்தானே? தெரியாமல், அதாவது அந்த கணவனுக்கு தெரியாமல் அந்த பொம்பளை செஞ்சால் துரோகம். தெரியவே தெரியாது, பால் பொங்குச்சு, பள்ளி வந்துச்சு, செத்து பாய்சன்ட் ஆயிடுச்சு, அந்த பொம்பளைக்கு தெரியாது, அந்த பால் கொடுத்து அந்த மனிதன் செத்துட்டார். துரோகமாக பண்ணாங்க, அது பேர் அறியாமல். எனக்கு துரோகம் பண்ணுறவங்கலாம் அவங்க துரோகம் பண்ணல நினச்சினுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாளாகிறான், அறியாமக்கிறான், புரியாமக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சிக்கல, அவன் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிறான். என்னை கூடவே இருந்தும் கூட என்ன சரியாக புரிஞ்சிக்கல, இல்லை அது மாதிரிலாம் மிரட்டினா பயந்துருவேன்னு நினச்சிங்கிறான். இப்போ இது மாதிரிலாம் சொன்னோம்னா அவர் அசிங்கமாகிடுவாருன்ட்டு. இந்த மாதிரி சொன்னால் எனக்கு எதிராக நிறைய பேர் உருவாவாங்கன்னு கூட நினச்சினுக்கலாம். கடவுள் சித்தம் தானே, உருவானாங்க. இப்போ நான் ஒரு திருச்சிற்றம்பலத்தை சொன்ன உடனே நிறைய பேர் எனக்கு எதிராக உருவானாங்க. உனக்கு இப்போ கேஸ் முடியலையே, வழக்காட வரவே இல்லையே, அப்போ எங்கே உருவானவங்கெல்லாம் எங்கே? பொய் சொல்கிறாங்க. நான் திரும்ப அதை பேசி தானே இருக்கிறேன். சொல்கிற மாதிரி சொல்லாத, திருச்சிற்றம்பலம் உயர்வான வார்த்தை இப்போவும் சொல்கிறேன். என்னுடைய ஸ்டேண்ட்லேருந்து நான் மாற்றிக்கவே இல்லையே. மதங்கள்லாம் அசிங்கமானது, சடங்கெல்லாம் தேவையில்லாதது, இன்றைக்கி கூட சொல்கிறேன் அதை. ஆனால் மதத்துக்குள்ளே போய் சடங்கு என்னென்ன தப்புன்னு நான் முதல்ல சொல்லின்னு இருந்தேன், இப்போ சொல்லலை. ஏன்னா பொது வழியில் சொல்லாத, அது குற்றமாக இருக்கலாம், அசிங்கமாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், என்ன பண்ணாத, நீ நான் அறையில் சொல்லிக்கோன்றான். அதுதானே ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ கரெக்ட் தானே, மனசுக்குள்ளே போய் பண்ண. ஆனால் இப்படி சொல்லும்போதே மத சடங்கெல்லாம் அசிங்கமானது, நான் எந்த சடங்குனே நான் சொல்லலை. ஏதோ ஒரு சடங்கு சொல்லும்போது அந்த சடங்கு செய்கிறவனுக்கு வலிக்குது, அவன் ஒரு கூட்டமாக உருவாகுறான். இது எப்படி துரோகமாக முடியும்? அதனால் எனக்கு எதிராக பேசுகிறவங்க யாரும் எனக்கு துரோகிங்களாக ஆக வாய்ப்பே இல்லை. நான் உண்மையாக இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்ண என்ன பண்ண முடியும்? துரோகம் நான் ஆமாம் தானே. குடிப்பியானா ஆமாம் குடிப்பேன், டான்ஸ் ஆடுவேன்னா ஆடுவேன், அடுத்தவங்க முன்னாடி கூட டான்ஸ் ஆடுவேன்னா டான்ஸ் ஆடுறவங்க கேப்ரா டான்ஸில் இப்போ ஏதோ ஒரு கிளப்புக்கு போகிறேன், அங்கே கேப்ரா டான்ஸில் வந்து ஆடிக்கிறாங்க, நானும் போய் ஆடுறேன்னா அவங்க அடுத்தவங்க மனைவியாக கூட இருப்பாங்க. எனக்கு நான் வந்து ஆடுறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாங்க, ஆடிக்கிறேன், அவ்வளோதானே. வாய்ப்பு இது தானே. உன் பொண்டாட்டி ஆட விடணும் போது தான் என் பொண்டாட்டி நான் ஆடணுன்னா நானாக போய் சொல்ல முடியும்? நீ தானே சொல்லி என்ன பண்ணா? அதனால் எனக்கு யாரும் துரோகம் செய்ய முடியாது. எனக்கு யாருன்னா துரோகம் செய்கிறாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் பாவம். ஏன் அவங்க சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க, அதை பற்றியே அக்கறையே எடுத்துக்க மாட்டீங்க, அந்த பக்கம் பார்க்கவே மாட்டீங்க. ஆமாம் தான் சொல்லிட்டு போகிறேன், என் குரு வித்தான்னு கமெண்டே ஆகுதுண்ணா. அது கூட அது உங்களுக்கே புரியும் தானே. யாரோ ஒருத்தர் நம்மளை விளம்பரத்தை பார்த்து சேனல் போடுறான்னு போயிட வேண்டியது தானே. உங்களுக்கு ஏன் வழி இதுன்னா எங்கேயோ உங்கள் ஓரத்தில் ஏதோ ஒட்டி வச்சுக்கிறீங்க. என்னை பற்றி அவதூறாவோ அசிங்கமாவோ ஒருத்தர் பேசுனா நீ ஏன் காது குத்து கேட்டுனுக்கிற? ஒரு கால் இருக்குமோ, ஒரு கால் இருக்கலாம் இல்லை, 2 காலோடு இருக்கிறேன்ற நான். ஒரு கால் இருக்குமோலாம் கிடையாது, 2 காலோடவே சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், நான் இருக்கிறேன். வாழ்தலை நிமித்தம் எனக்கு ஏதோ சம்பவங்கள் நடந்துன்னு தான் இருக்கும். நான் போவேன், சிரிப்பேன், எனக்கு ஒரு மச்சின் இருப்பா விளையாடுவேன், இல்லை என் மாமா பொண்ணு அத்தை பொண்ணு இருப்பா விளையாடுவேன், எல்லாம் தான் செஞ்சுன்னு இருப்பேன். அப்படியே கண்ணு மூடின்னு. நான் ஒன்றும் ராமர் கிடையாது. ராமர் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியவும் தெரியாது. ராமர் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியவும் வர தெரியாது, அவசியமும் இல்லை. என் வாழ்க்கை என்னோட சம்மந்தப்பட்டது. நான் சம்மந்தம் இல்லாதவங்கள போய் எதனா பண்ணால் தான் தப்பு. நீயாவே பைசா குத்தெல்லாம் கூட சம்மந்தம் இல்லாத ஆளுன்னு கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். அது என்ன தான் போய் சொல்லி ஏமாத்தினாலும் ஏற்பாடு போனாலும்னா தான் ஆகும். அது வெளிப்பட்டு தான்
தீரும். அதனால் எனக்கு துரோகம் பண்ணல, எனக்கு போய் வெளியெல்லாம் பண்ணல, ஏன்னா விளம்பரப்படுத்துகிறாங்க. அப்படியே அவங்களுக்கு துரோகம் பண்ணிச்சா இங்கே வந்துடுவாங்க, இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க, இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. நான் சத்சங்கத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், தேவைப்பட்டவங்க தான் வரணும், அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் டிக்கெட்டு போட்டால் கூட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். 100 ரூபா தான் கொடுத்தா தான் உள்ளே வருவேன்னு சொன்னால் கூட, ஆனால் 100 ரூபாய் யார் வேணால் கொடுத்துட்டு வரலான்னா கூட 100 ரூபா கொடுக்க முடியாது, என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இங்கே அது கூட கிடையாது, ஒரு பைசா கிடையாது. நீங்கள் எதுவும் காசுலாம் கொடுக்க தேவையில்லை, சும்மா என்ன பண்ணலாம், நீங்கள் உள்ளே வரலாம். 10 காசு கொடுத்துட்டு வரணும், 100 ரூபா கொடுத்துட்டு வரணும், 1000 ரூபா கொடுத்துட்டு வரணும்னு கிடையவே கிடையாது, ஃப்ரீ. முடிஞ்ச அளவுக்கு எதோ என்னால் கொடுத்து என்ன பண்ணுவேன், நான் ஏதோ பொங்கலோ ஏதோ ஒன்று இட்லியோ வடையோ சாம்பாரோ என்னால் முடிஞ்சது ஷேர் பண்ணிப்பேன். அது கூட அன்னதானம்லாம் கிடையாது, ஷேர் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நேரம் வந்தீங்களா உட்காந்துருந்தீங்களா, போகும்போது வீட்டில் போய் அன்னைக்கு எங்கே சாப்பிட முடியும் சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான். கட்டாயம் கிடையாது, சாப்பிட்டு போங்கன்றதும் கட்டாயம் கிடையாது, சாப்பிடாமல் போங்க இவர் தான் சாப்பிட்ணும் இவங்கெல்லாம் தான் சாப்பிட்ணும் அப்படியும் கிடையாது. அதே மாதிரி சேர் போட்டு வச்சுக்கிறேன், முன்னாடி வந்துட்டா முன்னாடி உட்காந்துக்கோ, பின்னாடி வந்தால் பின்னாடி உட்காந்துக்கோ, பின்னாடி தான் புண்ணிங்கன்னா முன்னாடி வந்தாலும் பின்னாடி உட்காந்துக்கோ, கடைசி தான் செவத்தில் சாஞ்சி தான் உட்காருவேன்னா என்ன பண்ணு நீ, நம்ம வேறு யாருன்னா உட்காந்துக்க போகிறாங்கன்ட்டு முன்னாடி வந்து கூட பின்னாடி உட்காந்துக்கோ. அதனால் துரோகம் பண்ணுறவங்களை பற்றி நான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. நான் நிறைய இதில் பேசின்னு இருப்பேன். பழிவாங்கும் உணர்ச்சி, பழிவாங்குதல், சண்டைக்கு போகிறது, உன் செயலை நீ மாற்றிடுற, திசை திருப்புறாங்க. நீங்கள் அவங்கள பற்றினா சிந்திச்சுன்னு இருந்தீங்கன்னா உங்கள் கட்டத்தை அடுத்த கட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சின்றதே இருக்காது. அவங்களுக்கு நேரம் இருக்குது, அவங்க என்னை பற்றி பேசிங்கிறாங்க, சந்தோஷப்படுங்க. என்னை பற்றி பேசுகிறாங்கல்ல, உங்களுக்கு தான் என்ன தெரியும் தானே, அது ஏன் போய் பார்க்குறீங்க? இன்னொருத்தருடைய ஒப்பீனியனே உங்களுக்கு தேவையில்லையே. உங்கள் மனைவியை பற்றி இன்னொருத்தர் யாருன்னா ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் சரியான கணவன் இல்லை. சரியான கணவனாக இருந்தால் என் மனைவியை பற்றி நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவள் எப்படி இருந்தாலும் யார் தான் என் மனைவி போடான்னு சொல்லணும். அவன் தான் சரியான புருஷன், சரியான பொண்டாட்டியும் அப்படித்தான். நான் அவனை ஏன் சந்தேகப்பட்டு நீ என்ன சொல்கிறது, என் கணவர் அப்படித்தான் இருப்பார், ஜாலியாக தான் இருப்பாருன்ட்டால்னா என்ன பண்ண முடியும்? அப்போ சரியான மனைவி சரியான கணவனுக்கு பிரச்சனை கிடையாது. என் கணவன் இப்போ சினிமா நடிகர் ஒருத்தர் 4 பேரோட நடிச்சுட்டு வருவார், பொண்டாட்டி சந்தேகப்பட்டு இருந்தால்னா இதெல்லாம் சந்தேகப்படுறது நடிச்சுன்னு தான் இருப்பார் அவர். அதானே அம்மா வந்து சிவாஜி கணேசனை பற்றி போய் அந்த அம்மா கிட்ட போய் உங்கள் வீட்டுக்காரர் அவங்கள கூட நடிச்சுக்கிறாரு, இவங்கள கூட எப்படி கட்டி பிடிச்சிக்கிறாரு, அந்த படத்தில் இவ்வளோ தூரம் உறவாக இருந்தாங்க, இவ்வளோ தூரம் படத்தில் இருந்தாக்கா அந்த அக்கா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அத்தனையும் நடிப்புன்னுவாங்க. உண்மையாக இருந்தால் கூட அப்படி தானே. நீ ஷூட்டிங்கில் போய் பார்த்தங்க, ஷூட்டிங்கில் மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறமாலாம் கூட கேரவனில் ஒன்றா தான் இருந்தாங்க, ரூம்லாம் போட்டு ஒன்றா தங்கியிருந்தாங்க. தங்கிருமா உனக்கு என்ன பிரச்சனை தானே கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கே லெவல் மாறுது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் மாறும்போது எல்லாம் தான் நடக்கும். இதை பற்றி பேசுறதுக்கான ஆளுங்க அப்போ என்னை பற்றி பொறாமையோ அல்லது என்னை பற்றின விஷயமோ ஒருத்தர் போடுறாங்கன்னா நான் வளர்ந்துருக்கிறேன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன். நீங்கள் என்னை பற்றின வீடியோ வேறு என்னை பற்றி அவதூறு பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தர் பேசுறதுக்கு தகுதியாக நான் வளர்ந்துருக்கிறேன். அதை புரிஞ்சுக்கணும். எனக்கு துரோகம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் குழம்பிட்டுக்கிற நேரம் இங்கே வந்து அந்த இங்கே வந்து கேட்காதவர் அங்கே பேசினாரவே தப்பு தான். இது அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன நினைக்கிறேன்ற கேள்வி உங்களுக்கு தேவையே இல்லை. நான் நினைக்கிறதுக்கு நேரம் எங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தேன் சத்சங்கத்தினா திரும்ப போகணும், அடுத்தடுத்த வேலைங்க இந்த நேரம் இருக்குது, வேறு செய்யணும்ல. நைட்டு வருது, சரக்கு அடிக்கணும், சைடிஸுக்கு தான் கேட்கணும். கொடுத்தாங்கன்னா கூட சாமியார் சைடிஸ் பற்றி பேசுகிறாருன்னா ஆமாம் சைடிஸ் சாப்பிட்ற சாமியார் இவர், என்ன பிரச்சனை? ஆமாம்மா நான் வாழ்க்கையை வாழ வந்துக்கிறாரு, வாழ்கிறாரு. உனக்கு தர ஞானத்தில் எதனா குறை வந்தால் சொல்லு, 3வதுக்கான விழிப்பு இல்லை சொல்லு, கடவுள் பற்றின பேச்சில் எதனா தப்பு இருந்தால் சொல்லுது. ஒரு பிள்ளை பக்கத்தில் வந்தால் என்ன துடிக்குதுன்னுக்கிறான், எது துடிச்சா எனக்குண்ணா வாழ்ந்தால் அது நடக்குது, அவ்வளோதானே. நேராக வா, நேராக வந்து என்ன பண்ணு பேசு. இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் சொன்னார், யாரோ ஒருத்தர் பற்றி வீடியோ போட்டிருந்தீங்களா, அது ஏன் போட்டீங்க? மனசு சஞ்சலப்படுறேன், எதுக்கு அவன் வீடியோ ப்ரைவேட்டாக பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் பார்க்கணுன்னா என்ன பண்ணுங்க, தனியாக பார்த்துங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில விஷயங்களை பப்ளிக்காக பேசக்கூடாதுன்னு இந்த சமூகம் எதிர்பார்க்குது, அதனால் என்ன பண்ணுறது இல்லை, பேசுறதில்ல. நான் பேசுறது அவங்க சொன்னா சொல்கிறாங்கன்னா இப்போது என்னை விளம்பரப்படுத்துறதுக்காகவே வேணும்னு என்னை தப்பாக சொல்லலாம் தானே. அது எப்படி அப்போ எனக்கு உதவியான ஒன்றுமே பண்ணாமல் கம்முன்னு வீடியோவை கம்முன்னு பார்த்துட்டு போகிறவங்கள விட ஒருத்தர் எடுத்து பொறுப்பாக வீடியோவை கட் பண்ணி கூட இன்னொரு வீடியோவை போட்டு போடுறாருன்னா எவ்வளோ புனிதமானவர் அவரை பற்றி நான் எப்படி வெறுப்பாவேன் இல்லை? எல்லா வீடியோக்கும் கமெண்ட்டை போட்டு வந்து நாங்கள் என்ன கேட்கணும், உங்கள் வீடியோ அத்தனை வீடியோவுக்கு நான் கமெண்ட் போட்டுக்கிறேன், ஒரு வீடியோக்கு நான் கமெண்ட் போடாத வீடியோ இல்லை அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது இல்லை. அப்புறமா என்ன, ஒருத்தர் வேலையை எடுத்து அழகாக எனக்காக என்னை பற்றின விஷயங்களை எடுத்து ரைட்டோ ராங்கோ பேசுகிறாருல, என்னை பற்றி சிந்திக்கிறார். கடவுளை திட்டுறவனும் கடவுளை நேசிக்கிறான் தானே. கடவுளை எப்போ திட்டுறான், இருந்தால் தானே திட்டுறான், எல்லாம் திட்டுவான் நான் கடவுளை. ஒரு நிலை முன்னேறும் போது நம்மளை பற்றி அவதூறு பேசுறதுக்கு 10 பேர் வரணும், இல்லை எப்படி தெரியுவேன்?
ஒரு திருச்சிற்றம்பலை பற்றி தப்பாக பேசணுன்னு ஒன்று தான் ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் டக்குன்னு வந்தாங்க. ஒரு மதத்தை பற்றி தப்பாக பேசணுன்னு ஒன்று தான் ஒரு 20,000 பேர் சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் சொன்னால் தானே என்ன மாதிரி இன்னும் ஒரு 4 துரோகிங்க உருவாகி இன்னும் ஒரு 4 வீடியோ போடணும். என்னை கேட்டால் என்னை கேட்கறத விட நீங்களும் ஒரு துரோகியாக மாறி என்ன பண்ணுங்க, ஒரு வீடியோவை கட் பண்ணி இவர் இப்படி தான் நம்ம அன்பாக அவரை கட்ட போனால் கூட வெறுப்பாகி வெளியே தேய்த்திடுவார் அப்படின்ட்டு நீங்களே என்ன பண்ணலாம், போகலாம். நீங்கள் எவ்வளோ நெருங்கி வந்தாலுமே நீங்கள் செய்கிற குற்றத்தை சொல்கிறது நான் தயங்கவே மாட்டேன். உங்களுக்கு மூஞ்சி லட்சம் மாதிரி ஆகிடும். நம்ம அவ்வளோ பக்கத்தில் வந்து நெருக்கமாக உட்காந்துங்களான்னு நினச்சாக்க குற்றவாளின்னு சொல்லி தேத்திட்டானே நான் என்ன பண்ண முடியும். அதனால் வெறுப்பாகி நீங்கள் ஒரு வீடியோவும் போடுங்கன்றேன் நான். அதனால் உண்மை துரோகம் பண்ண முடியவே முடியாது. துரோகம் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீ கடவுளுக்கு மட்டும் தான் துரோகம் பண்ண முடியும். மேலும் சொல்கிறேன், நீ உனக்கு தான் துரோகம் பண்ணிக்க முடியும். இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ண முடியாது. உன் நேரம் வீணு. அதனால் பாவம் அவங்க காலத்துக்கு துரோகம் பண்ணுறாங்க, வாழ்க்கைக்கு துரோகம் பண்ணுறாங்க, உண்மைக்கு துரோகம் பண்ணுறாங்க. உண்மைக்கு துரோகம் பண்ணால் தண்டனை உண்டு. ஒரு நல்ல மனுஷனை போயிட்டு சொல்லிட்டாரு சிவவாக்கியரியா, கம்முன்னு சிவசிவான்னு ஒருத்தன் போகிறான், அவனை கல்லு தைச்சாக்கா தண்டனை உண்டு உனக்கு. ஒரு நாய் சும்மா கல்லு தைச்சா நாய் ஒன்று எதுவும் பண்ணாமல் போகலாம். ஒரு மரத்தோட இலையை சும்மா கிள்ளினா கூட உனக்கு தண்டனை உண்டு. ஒரு இலை இதில் சும்மா நடந்து போகிற செடி இருக்குது, டப்புக்குன்னு கிள்ளிட்டு போயிட்டல்ல, தண்டனை உண்டு. ஏன் கிள்ளின? சாப்பிட போகிறனா கிள்ளின. கொன்றால் பாவம் தின்றால் தீரும். ஏதோ பர்பஸ் இருக்கும் அவங்க லைஃப்பில். ஐயா எப்படி விளம்பரப்படுத்தாமல் விடுறது இல்லை இருக்கலாம். இல்லை ஐயா டெய்லியும் வாரம் பேசிக்கிறாரு, பாவம் ஓய்வு எடுட்டும் விடும். இது மாதிரிலாம் யாருமே போகாமல் விட்டா ஓய்வாக இருப்பாங்கன்ற நல்ல எண்ணத்தில் கூட அவங்க செஞ்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? அப்போ இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ மோசமானவனுக்கு என்ன பண்ண சத்சங்கெல்லாம் போகக்கூடாது, இவ்வளோ மோசமானவனாங்கிறான், அது மாதிரி யாருமே வரல, நானே என்ன பண்ணுவேன், அப்பா அந்த வீடியோ வேலை செஞ்சிச்சு, சிவா கடவுள் மேலே நம்ம பாரத்தை போட்டு நம்ம ஓய்வு எடுக்கணும் பொழுதுன்னு போய் என்ன பண்ணுருவேன், ஓய்வு எடுப்பேன். அது வரைக்கும் நான் ஓய்வு போகிறதில்ல. சத்சங்கத்துக்கு ஒரே ஒரு ஆள் கூட வராத போது கேமராமேனை மட்டுமே வச்சுன்னு பேசினாள் நான். அவர் சீடனாகவும் இருந்தார், கேமராவும் எடுத்தார், 2 வேலையும் செஞ்சார். 2 பேர். என்னங்க ஏன் நம்ம 2 பேர் தான் பரவாயில்ல, நீ ஆன் பண்ணு நான் பேசிக்கிறேன். அப்படி இருந்துட்டு வந்த ஒரு ஆளுக்கு 4 பேர் வந்தால் போதாதா? அந்த 4 பேரும் நிற்கிறதுக்கு ஒருத்தன் பேசிட்டான பெரிய ஆள் தானே அவன். இங்கே வர 4 பேரும் நிற்கிறான்னா அப்போது நீ இப்போ ஆரம்பிக்கிற எதிர்த்து பேசுகிறவங்களை பற்றி என்ன நினைக்கிறேன்ட்டு. அடுத்தது நீ என்ன பண்ணுவ? அடுத்த கட்டத்துக்கு அந்த பக்கம் போவ என்னென்ன தெரியும். ஒருத்தர் 4 மாதம் இன்று நீ நாளைக்கு நான்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டேன்னு அர்த்தம். ஏன் அந்த வீடியோவை போய் பார்க்குற ஆரம்பிக்கும் போது உனக்கு தெரியுதில்லை. நல்லா இருக்குதுன்னா கேட்டுக்கொண்டேன் நான். நல்லா கட் பண்ணிக்கிறாங்க அப்படி சொல்லு. உங்களை பற்றி இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. என்ன நீயே கூட 4 பேருக்கு ஷேர் பண்ணு. என் வீடியோவே உன்னால் ஷேர் பண்ண முடியாது, அது ஏன் போய் பார்த்தேன்றேன் நான். பார்க்க வேண்டிய வீடியோ எந்த நிறைய இருக்குது. என்னோடய வீடியோலாம் பார்த்து முடிச்சிட்டியா முதல்ல நீ? ஏன் அவங்க அது மாதிரி ஆளுங்கெல்லாம் போய் பார்த்துட்டு ஏன் மனசு வலிக்குது உனக்கு? பார்க்கக்கூடாது. ஏதோ சொல்லுவாங்க, ஜாலியாக இருக்குது, டீச்சரை வச்சுங்கிறாருன்னுவாங்க, வச்சுங்கிறவங்க டீச்சருன்னுவாங்க. யாரையோ வச்சுப்பேன் நான். என்ன அதுதான் பிரச்சனை. அவனுக்கு கஷ்டம், அவனை யாரும் வச்சுக்கலன்ட்டு. அதுக்கு சொல்லவும் சொல்லிட்டேன், கியூபாவுக்கு போயிட்டு வந்துடுறான், உன்னையும் வச்சுக்கிறேன் அப்படின்னு. எந்த சத்சங்கத்தை நான் விட்டேன்னு கேட்குறேன். இங்கே வந்து கேட்டால் என்ன சொல்ல போகிறேன்? ஐயா நீங்கள் பொம்பளைங்களெல்லாம் வச்சுக்கிறீங்களே, எங்களை வச்சுக்கிறீங்களேன்னா நான் மனசில் எல்லாருமே வச்சுக்கிறேன்டா, ஆனால் அவங்கள வேறு மாதிரி தான் வச்சுக்க முடியும், உன்னை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லு, நான் அது மாதிரி வச்சுக்க போகிறேன். அப்படி தானே? இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம தான் வாழ்ந்துன்னுக்குறோம், காலம் மாறினே இருக்குது, எங்கெங்கேயோ போயின்னுக்குறோம், எல்லா விஷயமும் தெரிஞ்சு தானே இருக்கிறோம். அதனால் உண்மையை துரோகம் பண்ண முடியாது. அது நினைக்கிறது எனக்கு நேரமோ கிடையாது. எனக்கு கடவுள் நினைக்கிறதுக்கும் வாழ்க்கையை நினைக்கிறதுக்கும் என்னென்ன வந்தவங்கள வர்றவங்கள நினைக்கிறதுக்குமே நேரம் சரியாகுது. வந்து ஒரு 40 நாள் கோர்ஸுக்கு வந்துக்கிறாங்க, அவங்கள நினைக்கணும். அந்த பிள்ளைங்கள்லாம் ஒழுங்காக இருக்குதா, சாப்பிடுச்சா, தூங்குதா, அவங்களுக்கு எதனா தெரியுதா, அவங்களுக்கு எதனா பேசணுமா, ஒரு மனநிலையும் எப்படி இருக்குது, இது வேலை எனக்கு சரியாகுது. அதை யோசிக்கிறதுக்கே நேரம் சரியாகுது. ஒரு 10-15 பேர் சாதாரணமாக தெரிஞ்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பாராட்டியில் கூட இது மெசேஜ் போட்டு டெலீட் பண்ணிடுறாங்க. பக்குன்னு இருக்குது. காலைல பார்த்தா எல்லாம் டெலீட் ஆகிட்டுக்குது. எதில் என்னன்னு தெரியலையே, என்ன சொன்னாங்களோ, திட்டி வச்சாங்களோ, பாசமாக சொன்னாங்களோ, மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு. அதுவே நமக்கு நேரம் சரியாது. இதை துரோகம் பண்ணுறவங்களை நினைக்கிறதுக்கு எங்கே நேரம் இருக்குது? அதனால் நான் நினைக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு நிறைய விஷயம் என்கிட்ட இருக்குது. அதனால் இந்த மாதிரி துரோகிங்களெல்லாம் எல்லாருமே துரோகம் பண்ணியிருந்தாங்கிறாங்க. என்னை புரிந்து கொள்ளாமன்றதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தை புரிந்து கொள்ளாமல் அவனை புரிஞ்சுக்காமல் வாழ்கிற அத்தனை பேருமே துரோகி தான். அவனே புரிஞ்சிக்கல. உயிராகிறான், உயிர்னா என்னன்னு தெரிஞ்சிக்கல. அப்புறமா உயிரை என்ன பிரயோஜனம்? அவனை விட ஒரு துரோகி உண்டா? உயிராகிறான், என்ன தெரிஞ்சிக்கல அவன்? உயிராகிறானான்னு தெரிஞ்சிக்கல. அவன் யாருக்கு துரோகி? அவனுக்கே துரோகி. இந்த கேள்வியே எழுப்பல. உங்கள் பாடத்திட்டத்தில் இல்லைன்னா நீங்கள் படிக்கல. பாடத்திட்டத்தில் இருக்கிறத மட்டும் தானே படிக்கிறீங்க. அதுவே துரோகம் இல்லையா? உண்மையிலேயே பாடத்திட்டம்லாம் சரிதானே? கேட்டிங்களா? இந்தியான்னு ஒன்று இருந்ததா? கேட்டிங்களா? அப்புறமா என்ன
கேட்கவே இல்லை. அவனா என்ன சொன்னால் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அது சரின்னு வர ஊரெல்லாம் வர சொல்லுங்கிறீங்க. உங்களோட துரோகி உண்டா? அப்புறமா எங்கே எனக்கு துரோகம் பண்ணுறது? முதல்ல நீங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும். அதனால் அவங்களெல்லாம் நினைக்கிறது விட்டு நீங்களும் பார்த்து இந்த மாதிரி கேள்விங்களாம் கேட்குறது விட்டு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்கிறது எப்படி? நம்ம நல்லா சம்பாரிச்சோமா, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுமா, கொண்டாடுறோமா, இந்த மனுஷன் பேசுகிறானே இந்த மனுஷனுடைய பேச்சு நமக்கு உதவுமா, என்ன உதவுமா, இவன் பேசுறதெல்லாம் சரியா அப்படிலாம் பாருங்கள். இன்னைக்கு கோட்டு கூட என்ன கற்றுக் கொடுக்குறவன் தான் மோசமானவன், கற்றுக் கொடுக்குறவன் தான் என்ன மோசமான மதவெறியன்கள்லாம் யார்? மதத்தை படிச்சுட்டுவன் இல்லை மதவெறி வருமா அவனுக்கு? புக்கை படிச்சு தான் வெறியாகிட்டுக்கிறான். வேறு என்ன அவனுக்கு தெரியும்? பார்த்தேன்னா கடவுள் வந்து சொன்னார் ஒருத்தனை வெட்டிங்க குத்திங்கன்ட்டு. அப்புறம் எதுக்கு வெட்டிக்கிறான் குத்திக்கிறான்? ஒருத்தர் போனாராம், ஒருத்தர் இன்னொரு 2 பேர் வந்து இஷ்டாங்களாம். இவர் ஒரு மதமா அவர் ஒரு மதமா? பார்த்தோன்னே நீ என்னானே? நான் மதம் பேரே சொல்ல. ஒரு மதத்துக்காரனு இன்னொரு மதத்துக்காரனுக்கு என்ன ஆகுது? அப்பா ஊரை சுற்றி புக்கை பற்றி இப்படி கற்றுக்கிறவங்க கிட்ட நான் ஒழுங்காக கற்றுக் கொடுக்குறேன், கொலை பண்ணிக்காதீங்கடா, சந்தோஷமாக இருங்க, ஒருத்தர் ஒற்றுமையாக இருங்க, நல்லா இருங்க, வாழ்க்கை இன்பமாக இருக்குது, பிறந்துட்டேன் செத்துருவேன், சத்துத்துனா என்ன, வாழ்றதுன்னா என்ன, எவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்க முடியும், இருந்துட்டு போடா, சும்மா ஏமாத்திங்கிறானுங்க, ஒழுக்கன்ட்டு அட்டன்ட்டு மட்டன்ட்டு என்ன பண்ணுறானுங்க, வாழை வெட்டியாக சும்மா சுற்றிங்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குடா, நான் அதை விட்டானுங்க. என்னை பற்றி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நான் வாழை வெட்டியாக இருக்காது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவேன். என்ன வந்து டான்ஸ் ஆடிட்டு போன நல்லா இருக்கு, கொண்டாட்டமா இரு, என்ன 2 கட்டியும் குடி, 3வது கட்டியும் குடி, என்ன சும்மா வா கொடுக்குறேன் காசு தானே, நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருப்பேன். ரொம்ப பிரியா குத்த மாதிரி பேசிக்கிற. அதுவும் நான் வருமானம் தானே பார்க்குறேன், சாயந்தரம் சம்பாதித்து அந்த வேலைக்கு வந்தேன்றனே. நான் நல்லா இருக்கணும், நீயும் அவ்வளோதான் ரூலு. நான் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்துட்டு எனக்கு குடும்பத்தை இன்னும் சந்தோஷம். அப்புறமா அண்ணா இது வந்து யாருன்னா எப்படின்னா வெட்டி போடுவாங்க, வெட்டி கட்டி போட்டாலும் அதுதானே உண்மை. எவ்வளோ வெட்டி போட்டாலும் அதுதானே போட முடியும். அப்புறமா பொய்யா சொன்னால் அது அவங்க பிரச்சனை தானே. பொய்யாவும் சொல்லலாம், பொய் இல்லையே நம்ம தான். அப்புறமா நமக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? அதனால் அதெல்லாம் நமக்கு ஒரு வழியும் இருக்காது, சந்தோஷமாக இருக்கும். வீகன்லாம் ஒருத்தர் போட்டார் காணாமல் போயிட்டார். இந்த மாதிரி நிறைய பேர் போட்டு காணாமல் போனவங்களாங்கிறாங்க. இன்றைக்கி நேற்று பார்க்குறது இல்லை, இதை விடலாம் நிறைய வீடியோலாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க போல். பாவம் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு அந்த சேனல்லாம். ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை அதெல்லாம். நல்ல துரோகிங்களெல்லாம் நான் ரொம்ப காலமாக பார்த்துன்னுக்கிறேன். வந்தவங்களாம் நிறைய பேர் வந்து ஓடி போனவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன். தமாசான ஆளுங்கெல்லாம் பார்த்துக்கிறேன். ஒருத்தன் காலில் வந்து சொன்னான் திட்டாதுன்ட்டு. அதுவும் குறிப்பாக இவரை மட்டும் திட்டாத அப்படின்னே சொல்லி அதுக்கு தான் நான் காலிலே ஊந்தேன்னா. காலில் ஊந்தே கேட்காத நான் எதிர்த்து பேசினவா கேட்க போகிறேன்? அதெல்லாம் சும்மா பேச்சு. நான் ஒரு உண்மையை பேசுகிறேன், திரும்பவும் சொல்கிறேன். நீ உன்னை மதி, உன்னை கொண்டாடு, உனக்கு நீ உண்மையாரு, உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. நீ சந்தோஷமாக இருக்க தான் பிறந்த. துக்கப்படுறன்னா உனக்கு எதுவும் தெரியல, துக்கப்படுற. எதையும் நீ ஒழுக்கன்னு பிடிச்சி வச்சுங்கிற, அதனால் நீ துக்கப்படுறதுக்கு எதுவுமே இங்கே இல்லை. உடல் வலி இருக்கும், கக்கா போகிற பேதியாகுது, வயிறு வலிக்கும், கடுக்கும், துக்கப்படுவேன். புள்ள வயிற்று வலி தாங்க, பாப்பில் புத்துக்கின்னு வெயில் காலத்தில் நடக்க முடியாது, கஷ்டப்படுவேன். வேலை செய்கிற வேர்வை சிந்தும், கஷ்டமாக இருக்கும், துக்கப்படுவேன். இதெல்லாம் வலி, துக்கம் இல்லை. புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? துக்கன்றது நீயாவே கற்பனை பண்ணிப்போ அப்படி தான் இருக்கணுன்ற, இப்படி தான் இருக்கணுன்ற. பொண்டாட்டி விட்டால்னா போயிட்டால்னா துக்கமாக இருப்பேன். அப்படியே முன்னே யாருன்னா செத்துட்டாங்கன்னா துக்கப்படுவே, தப்பு இல்லை. நல்லா மனசார அழுதுட்டு மரணம் ஒரு இயல்பான விஷயந்தான் அப்படின்னு புரிஞ்சுன்னு வெளியே வா. வேறு வழி இல்லவே இல்லை. செத்துட்டா துக்கம் வரும், இல்லைன்னெலாம் கிடையாது. நான் துக்கப்படாதேன்னு சொல்லவும் முடியாது. கொஞ்ச நேரம் துக்கமாக இருந்துட்டு அழுதுட்டு என்ன பண்ணேன், வெளியே வா, அவ்வளோதானே. அப்படியே அங்கேயே துக்கப்பட்டுனே வாழ முடியாது, சந்தோஷமாக இரு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.